بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الحدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனாகி அல்லாஹுக்கு அனைத்து புகழ். அது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருட்புறையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நாள் என்று அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்தவராக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டினாரும் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் வலியுறுத்தி இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் முஸ்லிமாக இருந்தால், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், இந்த உலகத்தில் நீங்கள் நன்மையான காரியங்களை செய்தே தீர வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் இந்த நன்மையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று இது இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அமல்களை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், பொடும்போக்காகவா அலட்சியமாகவா, எப்படி நீங்கள் அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நன்மை செய்வதில் நன்மையான ஒரு அமல் என்று அது வறுமையானால் அதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியுமா? போட்டி போட்டு செய்ய வேண்டும். முந்துபவர்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சாபிகு, போட்டி போட்டு அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல உபதேசத்தை வழங்கினார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு உபதேசம், யா முஹம்மத் அமல் மா ஷஅத,
உங்களால் எந்த அளவுக்கு நன்மையான காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய அஜலை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுடைய சொந்தம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது எது? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, உங்களுடைய தொழில். ஆனால் உண்மையில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது என்ன தெரியுமா? இந்த அமல்கள். நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான அமல்கள் தான் உங்களோடு பயணிக்க இருக்கிறது. எதுவரை? சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நாள் வரை. சொர்க்கத்துடைய படித்தரங்களும் கூட இந்த அமல்களை வைத்துத்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு அனைத்தும் அவன் செய்த அமல்களை கொண்டே அவனுக்கு கிடைக்கிறது. அதனால் நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்கள், அதிகப்படுத்துங்கள். ஏன்? நாளை மறுமை நாளில் நீங்கள் செய்த அந்த அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களிடம் ஒப்படைக்க இருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையுடைய கழுத்தில் போடப்பட்ட அந்த பதிவேடு, நாம் செய்த அமல்களுடைய பதிவேடு நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனிடமும் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறார். வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு உன்கி. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கிறானே, அந்த நேரத்தில் அவனுடைய பதிவு புத்தகம் அவனுடைய கழுத்தில் மாட்டப்படும். அந்த புத்தகம் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு புத்தகமாக உங்களிடத்தில் தரப்படும். ஒரு மலக்குமார் உங்களிடத்தில் கொடுப்பார்கள், வலது கையில் அல்லது இடது கையில் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். அந்த மலக்கு, அந்த வானவர் சொல்லுவார், இக்ரா கிதாபக், படியுங்கள் உங்களுடைய புத்தகத்தை, படியுங்கள் உங்களுடைய புத்தகத்தை, நீங்கள் செய்த அமல்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே சாட்சியாளராக இருந்து கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்தில் சொல்லப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. நம்முடைய அமல்கள் அதற்காகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் நாளை மறுமை நாளில் எனக்கு பயனளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம் அமல்கள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் போட்டி போட்டு நம்மால் முடிந்த அளவுக்கு சொற்பமாக, சஹாபாக்களை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகவும் சொற்பமாக, பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே? நான் செய்யக்கூடிய அமல்கள் அது எதுவாக இருக்கலாம். நாம் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய அமலாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கலாம். ஏன்? பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு முள்ளையோ ஒரு கல்லையோ மக்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாது என்பதை அந்த அப்புறப்படுத்துவதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த அமல்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல ரமதானை கடந்து இருக்கிறோம், பல தொழுகையை தொழுதிருக்கிறோம், பல குர்ஆனை கொடுத்திருக்கிறோம், பல சதக்காக்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் தான் நாம் செய்தோமா என்பதை சிந்திக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படி ஒருவேளை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நிலையில் தான் என்னுடைய அமல்கள் இருக்கிறது என்றால், அந்த அமல்கள் நாளை மறுமை நாளில் என்னோடு வருமா, அல்லது பாதியில் நம்மை விட்டு அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கிறோமா என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பான்மையான மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது, எதை பற்றியும் சிந்திப்பது கிடையாது. ஏதோ என்னால் முடிந்த அமல்களை செய்வேன் கடமைக்கு, ஆனால் அந்த அமல்களை குறித்து நான் சிந்திக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய மக்களை தவிர. ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை எப்படி தெரியும் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை விட பல மடங்கு அமல்களை செய்தவர்கள், சொர்க்கத்திற்காக வாக்களிக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் கூட அவருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண நேரத்தில், மரணம் அவரை நெருங்குகிறது, அந்த நேரத்தில் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள், கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா யுபுகீத அபா ஹுரைரா, ஏன் அழுகிறீங்க? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணிக்கவில்லையா? நிறைய நன்மையான காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யவில்லையா?
ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை எனது கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இந்த உலகத்திற்காக அழவில்லை. என்னுடைய அழுகையுடைய காரணம் என்ன தெரியுமா? நான் மிகப்பெரிய ஒரு பயணத்தை சந்திக்க இருக்கிறேன். மரணம் என்னை நெருங்குகிறது. அதற்கு பிறகு நிறைய பயணங்கள் இருக்கிறது, மறுமையுடைய கட்டங்கள். ஆனால் அதற்காக என்னிடத்தில் என்ன அமல் இருக்கிறது? நான் செய்த அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்திருக்கிறானா? அல்லது நான் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அழித்து விட்டானா என்பது எனக்கு தெரியாதே. என்னுடைய நிலைமை என்ன என்று சஹாபாக்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் மரண படுக்கையில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகாமையில் சென்று கேட்டார்கள், இப்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? உங்களுடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கிறது? சக்கராத்துடைய நிலை கண்ணியத்தில் போய்விடும். சக்கராத்துடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் இப்போது எப்படி உணர்கிறீர்கள்? உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அந்த நபி தோழர் சொன்னார், நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வை பார்ப்பதற்காக செல்கிறேன் என்று மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயம் என்னுடைய அமலை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். நாளை மறுமை நாளில் என்னுடைய அமல்கள், நன்மையான காரியங்கள் எனக்கு பயனளிக்குமா என்பதை நினைத்து கவலைப்படுகிறேன் என்று அந்த நபி தோழர் சொன்னார் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமலுடைய நிலையை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட நபி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அவரை பற்றி சொல்லி காட்டுகிறார். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபுல் அம்பியா, நபிமாருடைய தந்தை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகிறார். இப்ராஹிமே, நீங்கள் இந்த கஅபாவை கட்ட வேண்டும், இந்த ஹரம் ஷரீஃபை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகிறார். நம்மை போல அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே. அமல்கள் செய்வதில் பொடுபோக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யவில்லை. நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் ரப்பல் சொல்கிறானே, அழகான முறையில் அந்த அமலை அவர் செய்து முடித்தார். செய்து முடித்து விட்டு அவருடைய நிலையை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கஅபாவை கட்டியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையை நமக்கு படிப்பனையாக சொல்லி காட்டுகிறார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, இந்த அமலை உனக்காக செய்திருக்கிறேன், இந்த அமலை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள். நீ செவியேற்பவனாகவும் நுட்பமாக பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய், என்னிடத்தில் இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரை அந்த சஹாபாக்கள் ரமதானுடைய அந்த மாதத்தை அடைந்தவுடன் நிறைய நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவருடைய பணி என்ன தெரியுமா? அந்த நாளில் அவர்கள் செய்த அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஒரு நபித்தோழரோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வறியவர், உணவுக்கு வழி இல்லாத ஒரு மனிதர் வருகிறார். மிகவும் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஏதாவது பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்க கூடாதா என்று கேட்கக்கூடிய நேரம் சஹாபாக்களை பொறுத்தவரை வாரி கொடுக்கக்கூடியவர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வழியில் எல்லாம் செலவு செய்தால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் என்று சொல்வானோ அந்த வழிகளில் அவர்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அருகாமையில் இருந்த அந்த நபித்தோழர் சொன்னார், தகப்பல் அல்லாஹ், உங்களுடைய இந்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் சொன்னார்கள். இதை கேட்டவுடன் இப்னு உமர் அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள், கண்ணீர் வடித்து விட்டார்கள். இந்த நபித்தோழர் கேட்டார், எதற்காக அழுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், என்ன தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு அமல், ஒரு சதக்கா, ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, இதில் எதையாவது ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான் என்பதை நான் தெரிந்து விட்டால் அஹ்பத்துல் மௌத்,
இதோ இந்த நேரத்தில் நான் மரணத்தை ஆசைப்பட்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சமுடையவர்களிருந்து அந்த அமல்களை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடமிருந்து ஒரு அமலை ஏற்றுக்கொண்டாலும் கூட நான் மரணத்தின் மீது ஆசைப்பட்டு விடுவேன் என்று அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய நிலைமை என்ன? நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மார்க்க அறிஞர் உலமாக்கள் இபாதத்தை எப்படி பார்க்கிறார்கள்? நாம் இபாதத்தை நோன்பாக தொழுகையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இபாதத்தை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? லா யரவுன இபாதத் ஃபில் ஸலாத் வலா சியாம் வலா ஸதகத்தின் வலா ஜிஹாதின். நாங்கள் தொழுகையில் இபாதத்தை பார்க்கவில்லை, நாங்கள் சதகாவில் இபாதத்தை பார்க்கவில்லை, ஜிஹாதில் இபாதத்தை பார்க்கவில்லை, ஹஜ்ஜில் இபாதத்தை பார்க்கவில்லை. நாங்கள் இபாதத்தை பார்க்கிறோம் அதை பாதுகாப்பதில் தான். நாங்கள் செய்த அமல்களை பாதுகாப்பதுதான் நாங்கள் இபாதத்தை பார்க்கிறோம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் இந்த இடத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாட்களை தியாகம் செய்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறோம். ஆனால் அந்த தியாகங்கள் எல்லாம் நாளை பயனளிக்க கூடியதாக இருக்குமா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. முதலில் நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அமல்கள் ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகளை நாம் பார்க்க வேண்டும். முதலில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை, அந்த அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்க வேண்டுமானால் அவன் கொள்கையில் தெளிவானவராக இருக்க வேண்டும், அகீதாவிடத்தில் சரியானதாக இருக்க வேண்டும். அகீதா இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட அமல்களாக இருந்தாலும் சரி, அது ஓட்டை பானையில் ஊற்றிய தண்ணீருக்கு சமமானது. அகீதா இல்லை என்றால் அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். காதியானிகளும் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், ஷியாக்களும் செய்கிறார்கள். ஷியாக்கள் தொழுகிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள். ஷியாக்கள், ஹாரிஜியாக்கள், இப்படிப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் அமல்கள் செய்கிறார்கள். நம்மை விட அதிகமாக இஸ்லாத்துடைய தோற்றத்தில் இருக்கிறார்கள். இவருடைய அமல்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானா? ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவரிடத்தில் கொள்கை இல்லை என்றால் என்ன கொள்கை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த கொள்கையை பற்றி அழகாக சொல்லி காட்டுகிறார். அதாவது ஒரு மூமியினை பொறுத்தவரை 3 அம்சங்களின் மீது, 6 அம்சங்களின் மீது உறுதியான நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது, ஒரு துளி அளவு சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தாலும் சரி, அவருடைய வேதங்கள், அவருடைய மலக்குமார்கள், அவருடைய ரசூல்மார்கள், விதி, மறுமை, இது போன்ற 6 அம்சங்களில் ஒரே ஒரு அம்சத்தில் ஒரு மனிதன் சந்தேகப்பட்டு விட்டால், அதில் கை வைத்து விட்டால், அவன் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவனாக மாறிவிடுவான். ஷியாக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ரசூல்மார்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் கை வைத்தார்கள். காதியானிகளும் அதே தான் செய்தார்கள். இப்படி அகீதாவை அவர்களுக்கு தகுந்ததை போல மாற்றினார்கள். அப்படி மாற்றப்பட்ட அகீதா வழிகேட்டிற்கே கொண்டு செல்லும் தவிர அவர்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் இஸ்லாத்துடைய அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அகீதா சரியாக இருக்கிறது, நான் தெளிவாக இருக்கிறேன் என்று நமக்கு தெரிகிறது. இந்த அகீதா சரியான அகீதா, சலஃபு சாலிஹீன்கள் பின்பற்றக்கூடிய அகீதாவில் நான் இருக்கிறேன். இப்போது என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. அதற்கு நிபந்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். என்ன நிபந்தனை தெரியுமா? அகீதாவிற்கு பிறகு உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், உள்ள தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத் வ யூதுஸ் ஸகாத் வ ஸாலிக தீனுல் கய்யிமா. வமா உமிரு, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், கட்டளையிடுகிறான். என்ன தெரியுமா? இல்லா லியஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ, உள்ள தூய்மையானதாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும்.
அதில் எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது, இணை வைப்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய அமல்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய அமல்கள் இருக்கிறதா? ஷிர்குல் அக்பராக இருந்தாலும் சரி, ஷிர்குல் அஸ்கராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய இணை வைப்பாக இருந்தாலும் சரி, மிக சிறிய இணை வைப்பாக இருந்தாலும் சரி, அதில் கலந்து விடக்கூடாது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பில்முல்க். யார் ஈமான் கொண்டு இணை வைப்பை கலக்காதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று இந்த வசனம் இறக்கப்படுகிறது. நபித்தோழர்கள் எல்லாம் பதறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஒரு மனிதன் எப்படி அநியாயம் இழைக்காமல் இருக்க முடியும்? அவருடைய வாழ்க்கையில் எப்படியாவது பிற மனிதனுக்கு ஏதாவது ஒரு வழியில் அந்த மனிதன் அநியாயம் செய்ய மாட்டானா? அப்படி அநியாயம் செய்யப்பட்டு விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை வழிகேட்டில் தள்ளி விடுவானா? எங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடையாதா என்று கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வழக்கம் தந்தார்கள். அந்த அநியாயத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசவே இல்லை. அந்த அநியாயத்தை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், யார் ஈமான் கொண்ட பிறகு அதில் இணை வைப்பை கலந்து விடாத நிலையில் இருந்து மரணிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலையில் நம்முடைய அமல்கள் இருக்கிறதா என்பதை இந்த இடத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. அல்லாஹ் சொல்கிறான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு மூமினான மக்கள் உதவி செய்வார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அள்ளி கொடுப்பார்கள். அப்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் தெரியுமா? அவர்கள் அப்படி எப்படி சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நான் இவர்களுக்கு உணவளிப்பதாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியங்களை நான் செய்வதாக இருந்தாலும் சரி, லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டுமே நாங்கள் செய்வோம். அதில் எந்த நோக்கமும் இருக்காது, அதில் எந்த இணைப்பும் இருக்காது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய முகத்திற்காக இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை தவிர மற்ற எந்த நோக்கத்திற்கு நாம் அமல்கள் செய்தாலும் சரி, அந்த அமல்கள் தொழுகை இணைவிப்பாக மாறும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் பள்ளி வாசலில் தொழக்கூடிய தொழுகை இணைவிப்பாக மாறும். நாம் செய்யக்கூடிய ஹஜ் இணை வைப்பாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்ல யுராஇ ஃபகத் அஷ்ரக, யார் ஒருவர் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பிறருக்காக தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ ஃபகத் அஷ்ரக, அவர் இணை கற்பித்து விட்டார் அல்லாஹ்வுக்கு. வமன் ஸாம யுராஇ, யார் பிறருக்காக நோன்பு வைக்கிறார்களோ ஃபக்கத் அஷ்ரக, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், வமன் ஸதக யுராஇ, யார் பிறருக்காக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக சதக்கா செய்கிறார்களோ ஃபக்கத் அஷ்ரக, அவர்கள் இணை கற்பித்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய சதக்கா எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட மிகப்பெரிய குழப்பத்தை உங்களிடத்தில் நான் சொல்லட்டுமா? அதுதான் மறைமுக இணை வைப்பு. தெரியாது, எறும்பு ஊறும் சத்தத்தை எப்படி உங்களுடைய காதுகளால் கேட்க முடியாதோ அதே போல இந்த மறைமுக இணை வைப்பு உங்களிடம் நுழைவதை உங்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, அந்த மறைமுக இணை வைப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் அதற்கு அடிமையாக இருக்கிறோமா? பெருமைக்கு அடிமையாக இருக்கிறோமா? புகழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லி, தொழுகையாளிக்கு கேடு. தொழுகிறார்களே, அந்த தொழுகையாளிக்கு கேடு. எப்படிப்பட்ட தொழுகையாளி தெரியுமா?
அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகைக்கு வந்தால் அவன் பொடுபோக்காகத்தான் இருப்பான், சோம்பேறியாக நிற்பான். அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எந்த சிந்தனையும் இருக்காது. யாருக்கோ வேண்டி தொழக்கூடியவனாக அவன் இருப்பான். அல்லதீனஹும் யுராஊன், பிறர் பார்ப்பதற்காக மட்டுமே அவன் தொழக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமை நாளில் 3 நபர்கள் முதலில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். 3 நபர்கள் நிராகரிக்கக்கூடிய மக்கள் அல்ல, ஃபிரௌன் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன அவ்வலுன் நாஸ் யகுது யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் முதலாக நரகத்தில் தள்ளப்படக்கூடிய மனிதர் யார்? ரஜுலுன் ஷஹீத், ஒரு ஷஹீத், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் கலந்து உயிரை மாய்த்து கொண்டே அந்த மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், ஃபஊதி பிஹி ஃபஅரஃப நிஅமதிஹி ஃபஅரஃப. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், உனக்கு நான் கொடுத்த அருட்கொடை. ஒவ்வொரு மனிதரையும் பார்த்தும் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறானே, அதை பற்றி நிச்சயமாக நாளை மறுமை நாளில் விசாரிக்காமல் விடவே மாட்டான். அல்லாஹ் கேட்பான், உனக்கு கொடுத்த அருட்கொடை இருக்கிறதே, அதை வைத்து இந்த நாளுக்காக என்ன அமலை செய்தார்? அந்த மனிதன் சொல்லுவான், கால கத்தல்த, இறைவா போர்க்களத்தில் கலந்து கொண்டு உன்னுடைய மார்க்கத்திற்காக உயிரை மாய்த்து கொண்டேன் என்று சொல்வார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கால கதப்த, நீ பொய் சொல்கிறாய் என்று சொல்லுவான். நீ பொய் சொல்கிறாய், உன்னுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை இருந்தது, அதை உலகத்தில் நான் நிறைவேற்றி விட்டேன். மக்கள் உன்னை மிகப்பெரிய வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்ற ஆசையும் அதோடு இருந்தது, அதை மக்கள் செய்து விட்டார்கள். இந்த நாளில் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லப்பட்டு அந்த மனிதன் கேவலப்படுத்தப்பட்ட நிலையில் முகம் குப்பர நரகத்தில் தள்ளப்படுவான். 2வது நபர் யார் தெரியுமா? அதிகமாக குர்ஆனை மனனம் செய்த, வல்லஹு வகல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர், மக்களுக்கு போதனை செய்தவர், ஒரு உலமா, ஒரு காரி கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அல்லாஹ்விடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதத்திலும் அதே கேள்வியை கேட்பான். அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹ்வே உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு போதித்தேன், திருமறை குர்ஆனை ஓத வைத்து தொழ வைத்தேன், ஓதி தொழ வைத்தேன், மக்களுக்கு இந்த குர்ஆனை சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், மக்கள் உன்னை மிகப்பெரிய அறிவாளி என்று போற்ற வேண்டும், நீ அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவன் என்று போற்ற வேண்டும், அழகாக பேசக்கூடியவன் என்று போற்ற வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தது. அந்த மக்கள் அதை செய்து விட்டார்கள். இந்த நாளில் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை நரகத்தில் தள்ளி விடுவார். 3வது கொண்டு வரக்கூடிய மனிதன் அஸ்னாஃபில் மால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்த வல்லல். அந்த மனிதனுடைய நிலைமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரித்து சொல்வார், நீ பிற மக்களுக்காக, பிற மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை கொடுத்தாய், அவர்கள் பாராட்டி விட்டார்கள், இந்த நாளில் உனக்கு எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லப்பட்டு அந்த மனிதன் நரகத்தில் தள்ளப்படுவார். இனியவர்களே, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை, நாம் செய்யக்கூடிய அமல்கள் யாருக்காக, எதற்காக செய்கிறோம்? அது சிறிய அமலோ அல்லது நம்முடைய பார்வை மிகப்பெரிய அமலோ, எதுவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன? ஷிர்குல் இராதா, அதில் கலந்து விடக்கூடாது. நோக்கத்தில் இணை வைப்பு, ஷிர்குல் முஹப்பா, நேசத்தில் இணை வைப்பு இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட இஸ்லாஸோடு நமக்கு முன்பாக வாழ்ந்த நபித்தோர்களாக இருந்தாலும் சரி, தாபீன்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள், உமருடைய ஆட்சி காலம், அவரை பதவியில் இருந்து விலக்குகிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். காரணம் சொல்லவில்லை, என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் காலித் பின் வலீத் நினைத்து வந்தால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை செய்திருக்க முடியும். காலித் பின் வலீதை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள், அவருக்கு ஆதரவாக மிகப்பெரிய குழப்பத்தை செய்திருக்க முடியும், ஆட்சியை மாற்றி இருக்க முடியும், உமர் ரலியல்லாஹுக்கு எதிராக கிளர்ச்சி செய்திருக்க முடியும். அந்த அளவுக்கு மக்கள் இவரையும் புகழக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த கடிதத்தை போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நேரம் இந்த கடிதம் அவருடைய கைக்கு கிடைக்கிறது.
அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறார். படித்துவிட்டு கோபித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர் செல்லவில்லை, போர்க்களத்தை விட்டு அவர் செல்லவில்லை. அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை போர் படை தளபதியாக நியமித்து விட்டு அவர்களோடு சேர்ந்து போர் செய்தார். இறுதி வரை உமரிடத்தில் அவர் கேட்கவில்லை, ஏன் என்னை நீக்கினீர்கள், என்ன காரணம், இறுதி வரை கேட்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். என்னுடைய போராட்டம் அது அல்லாஹ்வுக்கானது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை கொண்டு எனக்கு எந்த சிபாரிசும் பரிசும் தர வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வுக்கானது என்று உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட படிப்புரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு காலகட்டத்தில் சில முஸ்லிம்கள் இருந்தார்களே, தாபீன், அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு மஸ்லமா என்று சொல்லக்கூடியவர் போர் படை தளபதியாக இருந்தார்கள். அந்த நாளில் இஸ்லாத்திற்கு எதிராக எதிரிகள் உருவாகி கொண்டே இருந்தார்கள், போர்க்களம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் மஸ்லமா என்று சொல்லக்கூடிய அந்த போர் படை தளபதியுடைய கட்டுப்பாட்டில் ஒரு போர், ரோமர்களுக்கு எதிரான ஒரு போர் நடக்கிறது. அந்த போரில் முஸ்லிம்கள் கோட்டைக்கு வெளியாக இருந்து தாக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டையுடைய வாதல் திறக்கப்பட்டால் உள்ளே சென்று எதிரிகளை தாக்க முடியும், ஆனால் முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அந்த வாதலுக்கு கீழாக மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்குள் நுழைந்து கதவை திறந்து விடுகிறார். கதவு திறக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் வெற்றி அடையப்படுகிறார்கள். அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய அந்த போர் படை தளபதி கேட்கிறார், என்ன தெரியுமா, பில்லாஹி மன் ஷாஹிபுன் நஃபத், யார் அவர், கதவை திறந்து விட்ட மனிதர் யார், எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்கிறார். சப்தமே வரவில்லை, அவரும் உயிரோடு தான் இருக்கிறார், எந்த சப்தத்தையும் காண. அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார், சொல்லவே இல்லை. இறுதியாக இரவு நேரத்தில் இந்த மனிதர், அந்த கோட்டையுடைய வாதலை திறந்து விட்ட அந்த மனிதர் சிந்திக்கிறார், நாளை மறுமை நாளில் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அம்சத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடத்தில் கேள்வி கேட்டுவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்ற அச்சம் வருகிறது. நேராக தளபதியை சந்திப்பதற்காக செல்கிறார். தளபதியை சந்தித்து விட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதாவது மன் ஷாஹிபுன் நஃபத், அந்த கோட்டையுடைய வாதலை திறந்து விட்டவர் யார் என்பது எனக்கு தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை நான் சொல்லுவேன். அதற்கு முன்பாக நீங்கள் எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து தர வேண்டும். என்ன தெரியுமா அந்த சத்தியம், அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு அவருக்கு எந்த பதவியும் நீங்கள் கொடுக்க கூடாது, மக்களுக்கு முன்பாக அவருக்கு எந்த பரிசும் கொடுக்க கூடாது, அவரை கண்ணியப்படுத்த கூடாது. இதற்காக நீங்கள் ஒப்புக்கொண்டு என்னிடத்தில் சத்தியம் செய்தால் அந்த மனிதர் யார் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் சத்தியம் செய்ததற்கு பிறகு அந்த நபர் சொன்னார், நான் தான் அந்த மனிதர், அந்த பணியை செய்தவன் நான் தான், ஆனால் அது அல்லாஹ்வுக்காக நான் செய்தேன், நீங்கள் என்னை பாராட்டக் கூடாது, எனக்கு எந்த பரிசும் தரக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். என்றால் இஹ்லாஸை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உள்ள தூய்மை என்றால் என்ன, யாருக்காக நாம் பணி செய்கிறோம், யாருக்காக இபாதத் செய்கிறோம் என்பதில் நமக்கு தெளிவிருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட அமல்களாக இருந்தாலும் சரி, ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூசிகளாக மாற்றி விடுவான். உடனே அந்த மன்னர் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹும்ம அஹ்ஷரனி மன் ஷாஹிபுன் நஃபத், அல்லாஹ்வே நாளை மறுமை நாளில் எல்லா மனிதர்கள் எழுப்பக்கூடிய நாளில் இந்த மனிதரோடு என்னையும் சேர்த்து எழுப்புவாயாக என்று அந்த போர் படை தளபதி அவரிடம் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் பிரியத்திற்குரியவர்களே, நாம் இஹ்லாஸோடு சில அமல்களை செய்ய வேண்டும். இஹ்லாஸ் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் கொள்கையில் தெளிவு வேண்டும், இரண்டாவது இஹ்லாஸ் வேண்டும், மூன்றாவது என்ன தெரியுமா, இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமலை ஏற்றுக்கொள்வானா, இல்லை. மூன்றாவதாக ஒரு நிபந்தனை இருக்கிறது தெரியுமா, பின்பற்றுதல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அமலை செய்கிறீர்கள் என்றால், ஒரு வணக்க வழிபாடு அல்லது ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதில் பின்பற்றுதல் இருக்க வேண்டும். யாரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவல் இருக்க வேண்டும், அது அவருடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹுவ ரத்து, நிராகரித்து விடுங்கள். அது எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் சரி.
அது எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஏவல், என்னுடைய அங்கீகாரம் இல்லை என்றால் அந்த அமல்கள் நிராகரிக்கப்பட வேண்டியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய இந்த பின்பற்றுதல் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்துவிட்டு நம்முடைய அமல்களை நாளை மறுமை நாளில் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாமல் அவருக்கு மாறு செய்து நீங்கள் எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்தாலும் மறுமை நாளில் அதை பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இந்த நபிக்கு முன்பாக உங்களுடைய குரல்களை உயர்த்தினாலும் கூட, உங்களுடைய குரல்களை உயர்த்தினாலும் கூட உங்களுடைய அமல்களை நீங்கள் தெரியாத நிலையில் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் வேண்டுமென்றே மாறு செய்தால், தெரியாமல் அல்ல, தெரியாமல் செய்யக்கூடிய தவறை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி இருக்கிறார்கள், நான் செய்ய மாட்டேன், இதற்கு மாற்றமாகத்தான் நான் செயல்படுவேன் என்று உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நீங்கள் செய்த அமல்களை நீங்கள் அறியாத நிலையில் நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த 3 விஷயங்களையும் பின்பற்றி அமல்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நாளை மறுமை நாளில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறியவனாக என்னுடைய ஜுமாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضاض شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்களை அங்கீகரிக்கக்கூடிய நிபந்தனைகளை பற்றி சில சுருக்கமான சில விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்வி ஞானத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. 4வது ஒரு விஷயம், அதாவது நாம் செய்யக்கூடிய அமல்கள் இந்த நிலைகள் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாம் அமல்களை செய்கிறோம். ஆனால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அமல்கள் மாற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறருக்கு அது மாற்றப்படும். எந்த அடிப்படையில்? குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக எச்சரிக்கை செய்த ஒரு பாவம். ஆனால் நாம் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அதுதான் புறம், ரீபா என்று சொல்லக்கூடிய புறம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர்களே புறம் என்றால் என்ன என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரன் விரும்பாத ஒன்றை அவன் இல்லாத நேரத்தில் நீங்கள் பேசுவதே. சஹாபாக்கள் தெளிவாக கேட்டார்கள், அப்படி என்றால் அந்த குறைபாடு அந்த மனிதனிடத்தில் இருந்தாலுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் இருந்தால் நீங்கள் புறம் பேசுகிறீர்கள், அவரிடம் இல்லாததை நீங்கள் பேசினால் அது அவதூறு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாவம் என்பது, இந்த பாவத்தை நாம் செய்தால் நாம் செய்த அமல்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ஒரு இமாம் சீராசி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம், அவருடைய சிறு வயதில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். அங்கு இரவு தொழுகைக்காக இந்த இமாமும் அவருடைய தந்தையும் எழுகிறார். எழுந்து தொழுவதற்காக நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த இமாம் சிறிய வயதில் அவர் சொல்கிறார், என்னுடைய தந்தையே, இவர்கள் எல்லாம் உறங்குவதை விட அல்லாஹுக்காக 2 ரக்காத் தொழுதிருக்க கூடாதா? இப்படி அலட்சியமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நௌமுக்கும் அஃதல். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் உறங்கி இருக்கலாம், அது நன்மையாக இருந்திருக்கும். காரணம், நீங்கள் புறம் பேசுவதின் காரணமாக உங்களுடைய நன்மையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொன்ன. அதே போல இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அவரிடத்தில் கேட்கப்பட்டது புறம் பேசுவதை பற்றி. புறம் பேசுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், லவ் குன்த அஅதுபுன் நாஸ், மனிதர்களிடத்தில் நான் புறம் பேசுவதாக இருந்தால், லவ் கதப்த வாலிதை, என்னுடைய தாய் தந்தையை பற்றி தான் நான் முதலில் புறம் பேசுவேன். ஏன் தெரியுமா? லி அன்ன பிஹிம் ஹக்கும் பின் அஸனத்திஹி, என்னுடைய நன்மை சென்று அடைவதற்கு தகுதியானவர்கள் என்னுடைய தாயும் தந்தையும் தான் என்று அந்த நேரத்தில் அவர் சொன்னார் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமை நாளில் நம்முடைய அமல்களை பார்க்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் அஹ்லாக்கோடு, உள்ள தூய்மையோடு, பின்பற்றுதலோடு, பேணுதலோடு இருந்தால் மட்டுமே நம்முடைய அமல்களை நாளை மறுமை நாளில் பார்க்க முடியும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவருடைய மரண தருவாயில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், எந்த அளவுக்கு அந்த நாளை மறுமை நாளில் என்னுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். அந்த மரண நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியாதவர்களாக, தவழ்ந்தவர்களாக சஹாபாக்களுடைய கூட்டத்திற்கு வருகிறார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், ஒரு நபி தோழர்களே, என்னுடைய தோழர்களே, நான் இந்த சிரமமான நேரத்தில் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தேன் தெரியுமா? பழி தீர்த்துக் கொள்வதற்காக நான் வந்தேன், பழி தீர்த்துக் கொள்வதற்காக வந்தேன். சஹாபாக்களுக்கு புரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மத்தியில் என்று சொன்னார்கள், உங்களிடத்தில் இன்றைய நாளில் நான் எந்த பாவங்கள் உங்களிடத்தில் செய்திருந்தாலும், உங்களை அடித்திருந்தால், உங்களை ஏசி இருந்தால், என்னுடைய கரங்களாலும் என்னுடைய வாயாலும் என்னுடைய பேச்சுக்களாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், இதோ நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், என்னிடத்தில் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களிடம் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் கலங்கியவர்களாக, அஞ்சியவர்களாக அந்த நேரத்தில் இருக்கிறார்கள். யாரும் முன்வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னிடத்தில் பழி தீர்த்துக் கொள்பவரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். என்னிடத்தில் பழி தீர்த்துக் கொள்பவரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரு நபி தோழர் எழுந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களால் நான் ஒரு முறை பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பத்ர் போருக்கு ஒரு தடியை வைத்து மக்களை எல்லாம் சஃபை சரி செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய தடி என்னுடைய வயிற்றில் வேகமாகப்பட்டது, அதனால் எனக்கு வேதனை ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை நீக்கினார்கள், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று. கண்ணியத்திற்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன? அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை நான் அடிப்பதா? நாங்கள் ஜாகிலியத்தில் இருக்கவில்லையா? கற்களையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருந்தோமே, நரகத்துடைய விளிம்பில் இருக்கவில்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் தூதராக வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம், எங்களுடைய பாவங்களை விட்டு எங்களை விளக்கவில்லையா? நேரான பாதை எங்களுக்கு காட்டவில்லையா? அப்படிப்பட்ட உங்களை நான் அடிப்பேனா யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கண் கலங்கினார் என்ற வரலாறை நாம் படிக்கிறோம் என்றால், இனியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அமல்களுடைய நிலைமை என்ன? நாளை மறுமை நாளில் அந்த புத்தகம் நம்முடைய கையில் தரப்படக்கூடிய நேரத்தில் நாம் செய்ய அந்த அமல்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்குமா அல்லது அழிக்கப்பட்டிருக்குமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நற்கர்மங்களை செய்து நாளை மறுமை நாளில் வெற்றி அடையக்கூடிய நற்பாகியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவனாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மாவுடைய உரையை முடித்து வருகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.